கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பிரசங்கத்திற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 89:35 வசனம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் மூலம் இங்க சொல்லுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் அப்படின்னா, ஒரு விசை ஆண்டவர், ஒரு தடவை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நாம் மறந்து போயிடுவோம், நாம் தெரியாமல் கூட போயிடும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தெரியாமல் போவதில்லை, மறந்து போவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விசை நான் உனக்கு சொல்லிட்டேன்னா, ஒரு விசை உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா, அது எவ்வளவு நாளானாலும், எவ்வளவு காலமானாலும், எவ்வளவு வருஷமானாலும் நான் சொன்னதை செய்வேன். அதான் இங்கே சொல்லும்போது, தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு தலைப்பு, கர்த்தர் உங்களுக்கு பொய் சொல்லவில்லை, சொன்னதை செய்வார், வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார், உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். இன்னைக்கு பிரசங்க தலைப்பு, உங்களுக்கு கர்த்தர் பொய் சொல்லவில்லை, நான் உங்களுக்கு பொய் சொல்லேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் வாக்குகளையும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற செய்ய போகிறார், அப்படியே நிறைவேற செய்ய போகிறார், அப்படியே நிறைவேற செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில் இது நடக்குமா, இது நடக்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, மாறுமா அல்லது மாறாதா, அப்படி சொல்லி பல கேள்விகள், பல எதிர்பார்ப்புகள், சூழ்நிலையை நிலைமையை பார்த்து எல்லாம் எதிராக இருக்கிற மாதிரி இருக்குதே, நடந்துருமா, கிடைச்சிருமா, காரியம் கைகூடி வந்துருமா, எல்லாம் வாச்சிருமா அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பரிசுத்தத்தின் மேலே, என் மேலே நான் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறேன், நான் பொய் சொல்லவே மாட்டேன். அவன் ராஜாவாக மாறுவான்னு சொல்லி தாவீதெடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாகுவான்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு 17 வயசில், ஒரு 18 வயசில், சின்ன வாலிபனாக இருக்கிற வயசில் அவன் மேலே ஊழியக்காரர் தீர்க்கதரிசியும் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றி நீ ராஜாவா ஆயிருவன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நடக்கிறது என்னன்னு பார்த்தாங்கன்னா, தகப்பன் கைவிடுகிறாங்க, தாய் கைவிடுறாங்க, கூட பிறந்தவங்க கைவிட்டுட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு போய் உதவி செய்கிறான். ஆயுததாரியாக இருந்து ஆயுதத்தை முன்னாடி தூக்கிட்டு போகிறவனா இருக்கான், அவனுக்கு உதவி செய்கிறான். மியூசிக் எசை வாசிக்கிறான், கிட்டார் மாதிரி சுரமண்டல் இருக்குது, அதை வாசிக்கிறான். ராஜாவுக்கு அசுத்தாவி, பொல்லாதாவி பிடிச்சி அவர் அலக்கழிச்சிட்டு அவர் வேதனைப்படும் போது வாசிக்கும்போது சுகமாகுது. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நல்லானதுக்கப்புறம் அனுப்பி விட்டுறாங்க. நீ போன அப்பா வீட்டுக்கு போன அனுப்பிவிட்டா அங்கே போய் மறுபடியும் ஆடு மேய்க்கிறான். அப்புறம் கோலியாத்து வருகிறான், கோலியாத்தை இவன் கொன்று வீழ்த்துகிறான். அப்புறம் அவனுக்கு என்ன செய்யுது, ஒரு பொறுப்பு பதவி கிடைக்குது. அங்கே அவன் ஞானமாக திறமையாக யுத்தம் பண்ணி எல்லா நாடுகளையும் ஜெயிச்சுட்டு வாரான், எல்லா பக்கத்துலையும் யுத்தத்தில் வெற்றி பெற்று வாரான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இப்போ அந்த ராஜாவுக்கு இவங்க மேலே என்ன செஞ்சிருச்சு, பொறாமை வந்துருச்சு. ஏன்னா கோலியாத்தை கொன்று வீழ்த்தி வரும்போது பாட்டு பாடுறாங்க, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பேர் அப்படி சொல்லி அங்கே பாடிட்டு வரதை பார்த்தா, நான் ராஜாவாக இருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் நாட்டை ஆட்சி செஞ்சு வந்திருக்கிறேன், எத்தனையோ யுத்தம் செஞ்சுருக்கிறேன், எனக்கு 1000 என்று சொல்கிறாங்க. நான் தாவீது இந்த கோலியாத்துங்கிற ராட்சதனை கொன்று வீழ்த்தினான், ஒருத்தனை தான் கொன்று வீழ்த்தினா, அவனுக்கு 10,000 என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாங்க, பாடுறாங்களே. அவன் மேலே பொறாமை வந்துருச்சு. அவன் மேலே என்ன வந்துருச்சுங்க, பொறாமை வந்துருச்சு. பொறாமை வரவே கூடாது.
பொறாமையோ எலும்புரிக்கு நோய் மாதிரி. ஒருத்தங்களுக்கு பொறாமை வந்துச்சுன்னா அது எலும்புரிக்கு நோய் மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும், எலும்பு அரிச்சுக்கிட்டே இருக்கும். அது நமக்குள்ள ஒரு நாள் வரவே விடக்கூடாது. பொறாமை வந்துச்சுன்னா அப்படி உள்ள அரிச்சு 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 நம்ம வாழ்க்கையே அழிச்சிரும். நிறைய பெரிய ராஜாவா இருந்தவன் கடைசியில் தன்னுடைய கத்திய பட்டயத்தை தான் கையில் இருக்கிற கத்தியை தரையில ஊண்டி நட்டு வச்சு குப்புற விழுந்து சாகுற நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன? தாவீது மேல பொறாமப்பட்டது. ஒரு பொறாமை ஒரு ராஜாவையே தற்கொலை பண்ணி சாகிற நிலைமைக்கு கொண்டு போயிடும்னா நாம யோசிச்சு பார்க்கணும். யார் மேலேயும் எதை குறிச்சும் பொறாமப்படுறத கூடாது, பொறாமப்படவே கூடாது. அது நம்ம வாழ்க்கை தான் அழிக்கும். ஈசாக்கு மேல பொறாமப்பட்டாங்க. ஆதியாகம புஸ்தகத்துல 26வது அதிகாரத்துல 12, 13 வசனத்தை 14 வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிரைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, அல்லேலூயா, பொறாமை கொள்றாங்க. ஈசாக்குன்னு ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? பெலிஸ்திய தேசத்துல அங்க போய் இருக்கிற தங்கி இருக்கிற பக்கத்து நாடா இருக்கிற பெலிஸ்திய தேசத்தில் அங்க இருக்கிறார். கேரார்ல இருக்கிறார், பார்டர்ல இருக்கிறாரு. அங்க இருக்கும்போது பஞ்சம் வருது. 26வது வசனத்துல பஞ்சம் வருது, எகிப்துக்கு போகலாம், நைல் நதி வத்தாத ஜீவ நதி ஓடுது, அங்க போலான்னா ஆண்டவர் சொல்லிட்டார் அங்க போகாத, இந்த தேசத்திலேயே நீ இரு, பஞ்சம் வந்தாலும் இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அங்கேயே இருக்கிறாரு. அங்க இருந்து அவர் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. விவசாயம் செய்யும் பொழுது 100 மடங்கு கர்த்தர் அவனை அந்த வருஷத்துல பலன் கொடுக்கிறார். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தாரு. அவன் ஐஸ்வர்யனா மாறிட்டான், பெரிய ஆளா மாறிட்டு இருக்கான், செல்வச்சீமானா மாறிக்கிட்டு இருக்கிறான். பணம், பொருள், ஆசி, சொத்துன்னு எல்லாமே பெருகுது. அந்த பஞ்ச காலத்துல, அந்த மழை இல்லாத காலத்துல, தண்ணி குடிக்கிறது தண்ணி இல்லாத காலத்துல, வாழ்றதுக்கு வழி இல்லாத காலத்துல இவன் ஐஸ்வர்யானா மாறுகிறான், இவன் பெரிய ஆளா மாறுகிறான், பெரியவனா மாறிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆட்டு மந்தை பெருகுது, மாட்டு மந்தை பெருகுது, அநேக வேலைக்காரர்கள் பெருகுறாங்க. இதெல்லாம் பார்த்து பெலிஸ்தர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அல்லேலூயா. பொறாமைப்பட்டா என்ன செய்வோம்? ஒருத்தர் பொறாமை வந்துருச்சுன்னா அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை கெடுப்போம், அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை தடுப்பாங்க. இப்ப என்ன, இவனுக்கு 100 மடங்கு பலன் வர்றது காரணம் என்ன? இவன் எப்படி 100 மடங்கு பலன் வந்துச்சு? எப்படி இவனுக்கு ஒரு மூட்டை விதைச்சு 100 மூட்டை எப்படி வந்துச்சு? காரணம் விவசாயம் விளையிறதுக்கு காரணம் என்ன வேணுங்க? எது வேணும்? தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியாது. அப்போ இவனுக்கு தண்ணி எங்க இருந்து வருது? இவன் தோன்றான், கிணறு தோன்றான், துறவு தோன்றான், தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வருது. அப்ப தண்ணி வருது, அந்த கிணற இடிச்சு மண்ணை மாறி போட்டோம்னா, மண்ணை மூடி போட்டோம்னா இவனால விவசாயம் செய்ய முடியாது. இவனால 100 மடங்கு பலன் என்ன செய்யாது? இவனுக்கு கிடைக்காது, வராது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த விவசாயம் செய்யறான், அறுவடை செய்யறான், 100 மடங்கு பலன் வருது. அந்த கோதுமையெல்லாம் மனுஷங்க சாப்பிட்டுக்கிறாங்க, வேலைக்காரங்க சாப்பிட்டுக்கிறாங்க, இவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, பட்டினி பசி இல்லாம இருந்துக்கிறாங்க. அப்ப அந்த கோதுமை தாள் இருக்கு பார்த்தீங்களா, கதிர், கோதுமை தாள் பயிர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் என்னன்னா ஆடு மாடுகளுக்கு, மிருக ஜீவன்களுக்கு சாப்பாடா இருக்குது. இந்த கிணறு வெட்டின தண்ணி, துறவுல வர்ற தண்ணி என்னன்னா இவங்க குடிக்கிறதுக்கு, இவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு, இவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு, மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி இருக்குது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிணறு. இந்த கிணறு மண்ணை மூடி போட்டுட்டா தண்ணி வராது. தண்ணி வரலன்னு சொன்னா விவசாயம் செய்ய முடியாது. விவசாயம் செய்யலன்னா என்ன நடக்கும்? கோதுமை வளர்ந்து பயிர் கொடுக்காது, நமக்கு நெல்
நமக்கு அரிசி சாப்பாடு மாதிரி, அங்கே கோதுமை தான் சாப்பிடுவாங்க அதிகமாக. அல்லேலூயா. அப்போ அங்கே கோதுமை விளையாது, வளராது. கோதுமை விளையன்னு சொன்னால் மனுஷங்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போகும், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஆடு மாடு மிருகஜீவன்கள்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யாது, தீவனம் கிடைக்காம போயிடும். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் எதுங்க? அந்த கிணறு தான், அந்த துறவு தான். அதை மூடி போட்டால் போதும், அதில் மண்ணை வாரி போட்டால் போதும், அதை தூர்த்து போட்டால் போதும், இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு பெலிஸ்தியர் பொறாமை கொள்ளுகிறான். இன்னைக்கும் சத்துருவானவன் மனுஷங்களை தூண்டி விட்டு எது இவனுக்கு காரணமாக இருக்கு, இவன் பஞ்ச காலத்திலையும் வாழ்கிறதுக்கு காரணம் என்ன, இவன் பஞ்ச காலத்தில் குறையில்லாமல் இருக்கிறது என்ன, இவனுக்கு ஒரு தரித்திரம் வறுமை இல்லை, பட்டினி இல்லை, பசி இல்லை, உலகமே பட்டினி கிடந்தாலும் இவன் பட்டினி இருக்கலை, இவனுக்கு ஒரு குறை இல்லை, காரணம் என்ன? ஈசாக்குக்கு அந்த கிணறு தான், அங்கே எப்பயும் வந்துக்கிட்டு பொங்கிட்டு இருக்கிற தண்ணி தான் காரணம்னு நினச்சிட்டாங்க பெலிஸ்தியர்கள். இன்னைக்கு நிறைய நேரம் இவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இவ வேலை, இவ வருமானம், இவளுடைய சம்பளம், இவளுடைய சம்பாத்தியம், இவர்களுடைய வருமானம் வர்றதுனால இவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்போ இவங்க வருமானத்துக்கு வேட்டு வைக்கணும், இவங்க வருமானம் வரவிடாதபடி தடுத்து நிறுத்தணும், அதுக்கு இவங்க வேலைக்கு உழ வைக்கணும், இவங்க வேலையை இல்லாமல் பண்ணணும். அதனால் இவங்க வேலை செய்யக்கூடாதபடி இவங்களுக்கு வீண் பழி வரணும், வீணான பிரச்சனை வரணும். அன்னைக்கு ஈசாக்குனுடைய கிணத்துல ஒரு கிணத்தை மண்ணு மூடி போட்டோம்னா தண்ணி வராது, விவசாயம் செய்ய முடியாது, அடித்து துரத்தி விட்டுறணும். இன்னைக்கும் பிசாசு நம்முடைய வருமானத்தில் கையை வைக்க நினைக்கிறான், பொறாமை கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வருமானத்தில் கையை வச்சா வறுமை வந்துடும், வறுமை வந்துட்டா நமக்கு முறுமுறுப்பு வந்துடும், கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், புலம்ப ஆரம்பிச்சிருவோம். என்ன இது, காசு இல்லை, கையில் பணம் இல்லை, வருமானம் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, ஏன் ஏசப்பா இப்படி நடக்குது, உண்மையாத்தானே தேடுறேன், உண்மையாத்தானே இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன், ஏசப்பா எனக்கு ஏன்ப்பா இப்படி நடக்குது? யார் யாரோ எப்படி நல்லா இருக்கிறாங்க, பொல்லாத மனுஷன் கூட நல்லா இருக்கிறான், நான் உங்களை நம்பி வந்தேன், நான் ஏன் இப்படி எனக்கு நெருக்கம் கஷ்டமெல்லாம் வருது? இப்போ ஈசாக்கு கேட்டிருக்கலாம், நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டீங்க, பக்கத்து நாடு இருக்குது, அந்த நாட்டில் ஆறு, ஒரு பெரிய ஆறு ஓடுது, நதி ஓடுது, அது வற்றவே வச்சாது, எந்த காலமும் வற்றவே வத்தாது. அப்படி ஒரு நதி ஓடுற அந்த நாட்டுக்கு, எகிப்துக்கு தேடி ஓடலாம்னு பார்த்தா என் ஆடு மாடு மிருகிச்சுங்க, என் வேலைக்காரங்க, என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாரும் பிழைக்கணும், அங்கே ஓடணும்னு பார்த்தா வேணாம், இங்கேயே இருந்து சொன்னீங்க. கிணறு தோண்டின அந்த துறவுலேருந்து தண்ணி வர வச்சிங்க, தண்ணி வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன் அங்கே இருக்க சொன்னார்னா, அவர் கிணறு தோண்டல. அடுத்த வசனத்தை வாசி பார்த்தா 15ஆம் வசனத்தில், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் அப்போ அவங்க அப்பா கிணறு தோண்டி முன்ன காலத்தில் வச்சிருந்தாரு, அந்த இடத்துல ஒரு தோண்டி அங்க வர்ற தண்ணியில விவசாயம் பண்ணி ஒரு குறை இல்லாம இருக்கிறாரு. இவன் பார்க்கறான், நேற்று வந்தவன் நல்லா இருக்கிறான், இவன் புதுசா இங்க வந்தவன் நல்லா இருக்கிறான், இது எங்க இடம், இது எங்க ஏரியா, நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு என்ன செய்ய பார்க்கறாங்க, துரத்த பார்க்கறாங்க. பொறாமை, பொறாமையில துரத்துறாங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் தோன்றாரு, அங்கேயும் தண்ணி வருகிறது, அதையும் மண்ணள்ளி போட்டுறாங்க, மறுபடியும் துரத்துறாங்க, அங்கேயும் போய் தோன்றாரு. இப்படி ஒவ்வொரு இடமா ஓடுறாரு. நெருக்கம் வருது, நெருக்கத்தின் மேல நெருக்கம் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. இந்த நேரத்தில் உன்னியர் இடத்துல போய் தோன்றாங்க. அந்த இடத்துக்கு யாரும் வாக்குவாதம் பண்ண வரல. உனக்கு நெருக்கம் வருதா, நெருக்கத்தின் மேல நெருக்கம் வருதா, நெருக்கத்தின் மேல நெருக்கம் வருதா, பிரச்சனை மேல பிரச்சனை வருதா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பழுக வைக்க போறாரு, உன்னை பெருக வைக்க போறாரு. நெருக்கம் உனக்கு பெருக்கத்தை கொண்டு வருமே தவிர நெருக்கம் உன்னை சுருக்கமாய் கொண்டு போகாது, நெருக்கம் உன்னை சுருங்க வைக்காது.
நெருக்கம் உன்னை இல்லாம போக பண்ணாது. நெருக்கம் உன்னை பெருக்கத்துக்கு நேரத்தை கொண்டு சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் ரெகோபோத் என்கிற பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். நீங்க பழுகிறதுக்கும் நீங்க பெருகிறதுக்கும் இடத்தை உண்டு பண்ணிட்டார். அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகிறான். இப்ப நெருக்கினவங்க ஓடி வர்றாங்க. இப்ப மண்ணை அள்ளி போட்டவங்க ஓடி வர்றாங்க. கிணத்த மண்மூடி போட்டவங்க ஓடி வர்றாங்க. அல்லையே சொல்லுங்களேன், அல்லையே சொல்லுங்களேன். நான் தோண்டினப்போ தண்ணி வந்துச்சு. இதை மண்ணை போட்டு மூடி இது எங்க இடம், இது எங்க இடம், இது எங்க இடம், நீ இங்க இருந்து போயிரு, இங்க இருந்து போயிரு, இங்க இருந்து போயிரு துரத்துறாங்க. மண்ணை மூடி போட்ட திரும்ப அவங்க தோண்ட முடியுமா? முடியாதா? தோண்டினாலும் தண்ணி வராது. நான் தொட்ட இடத்துல ஈசாக்கு எங்கெல்லாம் தோன்றினாரோ அங்கெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சுது. தண்ணி வர்றதுக்கு காரணம் அந்த மண்ணோ அந்த தரையோ கிடையாது, அந்த இடமோ கிடையாது. ஈசாக்குடைய திறமைய ஞானமோ கிடையாது. ஏன் அவன் தொட்ட இடமெல்லாம் தோண்டின இடமெல்லாம் தண்ணி வந்துச்சு தெரியுங்களா? அது பஞ்ச காலத்துல, பயங்கரமான பஞ்ச காலத்துல. மழை காலத்துல எல்லா இடத்துக்கும் தோண்டினாலே தண்ணி வராது. அப்புறம் பயங்கரமான பஞ்சம், மழையே பெய்யாம எத்தனை வருஷம் இருந்துச்சு தெரியல. அவ்வளவு வறட்சியான நிலைமையில இவன் போய் தோன்ற இடமெல்லாம் தண்ணி வருது. ஒரு தடவை தோன்றுனா, ஏற்கனவே எங்கள் அப்பா தோண்டி வச்ச இடத்துல தண்ணி வந்துருச்சுன்னு மண்ணை அள்ளி போட்டு மூடி போட்டு துரத்துறாங்க. இன்னொரு இடத்துல போய் தோன்றான், அங்கே தண்ணி வருது, அங்கேயும் துரத்துறாங்க. இன்னொரு இடத்துல போய் தோன்றான், அங்கேயும் துரத்துறாங்க. இப்படி துரத்திட்டே இருக்கிறாங்க. அல்லையே சொல்லுங்களேன். இப்போ இவங்களை துரத்துறது மட்டும் இல்லை, இவனை துரத்துறது மட்டும் இல்லை, மண்ணை வாரி போடுறது மட்டும் இல்லை, இவங்களா தோண்டி தோண்டி பார்க்குறாங்க. இவங்களா தோண்டி பார்க்குறாங்க. என்ன வர மாட்டேங்குது சொல்லுங்க? என்ன வரல? தண்ணி வரல. இவங்களை தோண்டி 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 பார்க்குறான். திறமையில தோண்டி பார்க்கான், அறிவில் தோண்டி பார்க்கான். அவனை மாதிரி தோண்டவனு தோண்டி பார்க்குறான். மண்ணு மூடி போட்டவன் அதையும் திரும்ப தோண்டலாம்னு தோண்டி பார்க்குறான். என்ன தோண்டினாலும் தண்ணி மட்டும் வராது. இந்த தேசத்துல குடியிருன்னு சொன்னது ஆண்டவர், இங்க நீ இருன்னு சொன்னது கர்த்தர். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் தொட்டது எல்லாம் தொடங்கினது, அவன் கை வச்சதெல்லாம் வாய்ச்சது, அவன் தோண்டின இடமெல்லாம் தண்ணி வந்தது, அவன் நட்ட இடமெல்லாம் 100 மடங்கு பலன் வந்தது, அவன் ஆடு மாடு மிருகச்சம் எல்லாம் பெருகிக் கொண்டே இருந்தது. தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை, சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்லை, ஆடு மாடு சொத்து பெருகிட்டே இருக்கு. எல்லாவனும் பட்டினி பசி இருக்கிறான், எல்லாவனும் செத்து செத்து பழைச்சிட்டு இருக்கிறான். வாழ்றது கூட வழியில நிறைய மிருகச்சீவனும் சாகுது. இவன் மிருகச்சீவன் ஆடு மாடுகள் கொழுமையா கொழுகொழுன்னு ஆகுது. அல்லையே சொல்லுங்களேன். நாம மண்ணை மூடி போட்டோம். நிறைய நேரத்தில் உங்களுக்கு குழி தோன்றதுக்கும் மண்ணை வாரி போடுறதுக்கு நிறைய பேர் கிளம்புவான். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உங்க வேலை, உங்க வருமானம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஏசப்பாவை அதிகமா பிடிச்சுக்கிறீங்க. அவர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும் போது நீங்க யாருக்கு கெடுதலே செய்ய வேண்டாம். யாருக்கு நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க, செஞ்சதும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. நீங்க மற்ற மேல பொறாமையும் படலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் உங்க மேல பொறாமப்படுவாங்க. பொறாமப்படுறாங்களா? பொறாமப்படுறாங்களா? காடு இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, பணம் இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? சொல்லுங்க. பொறாமப்படுறாங்க. நீ நல்லா இருக்கிற, எங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் நீ நல்லா இருக்கிற, எல்லாம் இருந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றார், பொறாம வேண்டாம். உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்கன்னா, பொறாமப்படுறவங்க உங்களை அடுத்து எதிரியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. பொறாமப்படுறவங்க உங்களை குறை சொல்லுவாங்க, குறை சொல்றவங்க உங்களை எதிரி போல பாதிச்சு பார்ப்பாங்க. நீங்க ஒரு குறையும் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஒரு தவறு செஞ்சிருக்க மாட்டீங்க. பொறாமை மேலோங்கி குறை சொல்ல வச்சு குற்றம் சாற்றி உங்களை எதிரி போல பாவிக்க ஒரு கூட்டம் எழும்பி, இந்த பெலிஸ்தரின் ஆவி, பெலிஸ்தர்கள் எழும்பி பொறாமை கொண்டு துரத்துனது போல அந்த தேசத்தை விட்டு துரத்த நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயே இரு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லையே சொல்லுங்களேன். இங்கேயே இரு, இந்த வேலையிலே இரு, இந்த தொழிலவே செய்யி, இந்த காரியத்தையே செய்யி. நீ குறைஞ்சு போக மாட்ட, நீ கூனி குறுக்க மாட்ட, நீ ஒண்ணுமில்லாம போயிட மாட்ட.
உன்னை இருக்க வச்சது நான் தான், உன்னை அழைச்சது நான் தான், உன்னை அபிஷேகித்தது நான் தான், உனக்கு கொடுத்தது நான் தான். அல்லேலூயா. ஈசாக்கு நினைச்சா, ஐயோ இந்த இடத்துல தானே நிறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, இதை மண்ணை மூடி போட்டாங்களே, இதை விட்டா நான் எங்க போங்க. நினைக்காத, தண்ணியை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், பெருக்கத்தை கொடுக்கிறது நான் தானே தவிர கிணறு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ இந்த கிணத்தை நம்பி இருக்க வேண்டாம், கர்த்தரை நம்பி இரு. திறவை நம்பாத, என்ன நம்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை நம்ப 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 அவர் சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள அவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வச்சிட்டே இருப்பார். நீ இருக்கிற இடம் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். நீ இருக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆசீர்வாதமான இடத்துல இல்லை, நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமாகும். ஏன்னா நீ இருக்கிறதுனால கர்த்தரும் கூட இருக்கிறனால அது ஆசீர்வாதமா மாறிடும். ஆசீர்வாதமான செழிப்பான நல்ல இடத்தை தேடி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, அங்கெல்லாம் செழிப்பு இல்லை, அங்கெல்லாம் பெருக்கம் இல்லை. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ மனுஷன் எங்க இருக்கிறானோ அங்கதான் பெருக்கம், அங்கதான் ஆசீர்வாதம், அங்கதான் உயர்வு. பாருங்க, இங்க 1 சாமுவேல்ல 18வது அதிகாரத்துல 9வது வசனம். அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். போதும். இங்கே சவுல் என்கிற ராஜா தாவீது என்கிற ஒரு வாலிபனை பார்த்து என்ன செய்கிறார்? காய்மகாரமாய் பார்த்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், மேலே வாசி பாருங்க. 7வது வசனத்தில் ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாற்றம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஆமென். காய்மகாரமாய் பார்த்தான், பொறாமைப்பட ஆரம்பிச்சான், விசனம் அடைந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், சவுலை விட்டு விலகி போனான். இங்கே நிறைய நேரத்தில் நாம என்ன நினைக்கிறோம்னா, சவுல் ராஜாவா இருக்கிறார், ஆனாலும் தாவீது ஒரு சாதாரண ஆளாத்தான் இருக்கிறான். இந்த சாதாரண ஆளை போல இருக்கிற, சராசரி மனுஷனை போல இருக்கிற இவன் மேல ராஜ அபிஷேகம் இருக்குது, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைச்சார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 12வது வசனத்துல ஆள் எழுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அது போல என்ன சார் கீழே பார்த்தீங்கன்னா, தைல கொம்பை எடுத்து, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அப்போ ராஜாவாக சகோதரனுக்கு முன்பதாக, தாய் தகப்பனுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணிட்டார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனா அவர் ராஜாவாகிறதுக்கு ஏறக்குறைய 13 வருடம் ஆச்சு. ராஜாவா ஆகிறதுக்கு 13 வருடங்கள் ஆச்சு. முழு ராஜ்யத்துக்கும் ராஜாவா மாறுறதுக்கு 20 வருடங்கள் ஆனது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க அபிஷேகம் மேல தங்கிருச்சு, ராஜ அபிஷேகம் வந்துருச்சு. ஆவியானவர் கர்த்தரும் அவர் மேல வந்து தங்க ஆரம்பிச்சாரு, அவர் கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவா அபிஷேகம் பண்ணின பொழுதும் இவர் ராஜாவா மாறல, ராஜாவா மாறாமல் இருக்கிற அந்த நிலைமையிலும், அந்த இடை நிலைகளில
இந்த 13 வருஷ காலகட்டத்தில் அவள் எப்பயும் ராஜாவா ஆகணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. நான் தான் ராஜாவா ஆக போறேன், நான் தான் ராஜாவா போய் உட்கார போறேன்னு சொன்னதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் தாவீதுக்கு சொல்லிட்டார் நீ ராஜாவா இருப்பேன்னு சொன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். அவனுக்கு அவன் சந்ததிக்கு சிங்காசனத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டா பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு ஒரு நாளும் பொய்யாய் போகவே போகாது. ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதோடு கூட இல்லாம 1-2 பேர் என்ன செய்றாங்க, நீ ராஜாவா ஆவாய், நீ ராஜாவாய் ஆவாய்ன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. பாரு, ஒரு 3 மனுஷர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து நாம் பிரசங்கத்தை முடிக்க தேவன் உதவி செய்வாராக. தாவீதுக்கு பொய் சொல்லல, நீ ராஜாவாவன்னு சொல்லிட்டாரு. ராஜாவாவன் சொன்னதோடு மட்டும் இல்லை, அவன்கிட்ட மட்டும் சொல்லல, இன்னும் ஒரு சிலர் கொண்டு சொன்னாங்க. 3 பேர் நீ ராஜாவாய் மாறுவாய்ன்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று யோனத்தான், சவுலுடைய மகன், சவுல் ராஜாவுடைய மகன். யோனத்தான் என்பவன் சொல்லுகிறான் பாருங்க. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்பட வேண்டாம், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகி சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருப்பீர். ராஜாவுடைய மகன், சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தான் என்பவன் இருக்கிறான். அவன் சொல்றான், நீர் ராஜாவாய், நீர் 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 ராஜாவாய் இருப்பீர். இஸ்ரவேல் நாடு மேல ராஜாவார். எங்க அப்பா இப்ப ராஜாவா இருக்கிறாரு, நான் ராஜாவா இருக்க மாட்டேன். ஆண்டவரே உங்களை என்ன செஞ்சிட்டாரு, ராஜாவா அபிஷேகம் பண்ணி 17 வருஷம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க ராஜாவா, நீர் ராஜாவா இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். அதான் சொல்றாரு, நீங்க தான் ராஜாவா ஆக போறீங்கன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஆண்டவர் உங்களை தான் ராஜாவா வச்சிருக்கிறாரு. இனி அடுத்த ராஜா நீங்க தான், எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் கிடையாது. நீங்க ராஜாவாகும்போது உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துல நான் இருப்பேன் அப்படின்னு இந்த யோனத்தான் சொல்றார். இந்த யோனத்தான் அப்பா தான், இவருடைய அப்பா தான் தாவீதை கொல்றதுக்கு துரத்தினார், ஈட்டியை வச்சு எரிஞ்சார், கொலை செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க பையன் இவருக்கு உதவி செஞ்சாரு. இவர் கூட ரொம்ப நண்பனா, ரொம்ப அன்பா, ரொம்ப நல்ல உயிர் தோழன்களா 2 பேர் இருந்தாங்க. இப்படி தாவீது மேல கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. கர்த்தருக்கு இவனை தான் ராஜாவா மாத்தி வச்சிருக்கிறாரு, இவன் தான் ராஜாவா, எல்லாமே தெரியும். தாவீதை பார்த்து சொல்ற, நீர் தான் ராஜாவா இருப்பீர், உமக்கு அடுத்தபடி நான் இருப்பேன் இவர் சொன்னாலும் இவர் தாவீதுக்கு அடுத்த நிலைமையில வரல. ரொம்ப நல்ல மனிதன், நல்ல ஒரு மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். மேல வாசி பார்த்தீங்கன்னா அந்த வசனம் பார்த்து 16வது வசனத்துல, அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டுல ஒளிஞ்சிட்டு அப்பாவுக்கு மறைஞ்சு, தன்னுடைய தகப்பன் ராஜா கொண்டு போடுவார்னு சொல்லி மறைஞ்சு இருக்கிற தாவீதை, அதாவது தன்னுடைய சகோதரியை கல்யாணம் முடிச்ச தாவீதை தேடி காட்டுக்கு யோனத்தான் போறாரு. தேவனுக்குள்ள திடப்படுத்தி பயப்படாத, கலங்காத, காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். என்னைக்கு உங்க அப்பா கண்டுபிடிச்சு என்ன கொல்ல போறாரோ, அதாவது என்னுடைய மாமனார் எப்போ கொல்ல போறாரு எனக்கு தெரியல, காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறையே, நீ பயப்படாத, நீ நிச்சயமா ராஜாவாவ. இப்படியே காடு மெடுக்கல அலைய மாட்ட, இப்படியே ஒண்ணுமலாம் போல அலைய மாட்ட, இப்படியே பயந்து கொண்டு வாழ மாட்ட, இப்படியே கடனோட கஷ்டத்தோட கண்ணீரோட குறைவோட நீ உன் வாழ்க்கை முடிஞ்சிடாது. ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் ஒரு நாளும் பொய் சொன்னதில்லை, அவர் சொன்னது நடக்காம போனதும் இல்லை. இன்னைக்கு ஓடி ஒளியலாம், இன்னைக்கு அலைஞ்சு தெரியலாம், இன்னைக்கு ஒன்றுமில்லாதவர் போல இருக்கலாம். அபிஷேகம் உன்னோடு இருக்கும்போது, கர்த்தருடைய வாக்கு உன்னோடு இருக்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு சொன்னது நடக்கும், நீ ராஜாவாய் மாறுவாய். அப்ப நான் ஒரு வார்த்தையை சொல்லி திடப்படுத்தினான், கர்த்தருக்குள் திடப்படுத்துகிறான். இவ்வளவு நல்ல மனிதன், ஆனா இவனுடைய முடிவு பரிதாபமா போயிருச்சு. இவ பேசி முடிச்சுட்டு என் சந்ததிய, என் குடும்பத்தையே நீ என்ன செஞ்சுக்கோ, நினைச்சுக்கோ சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டு போகிறார். அல்லேலூயா. 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டு தாவீது காட்டுக்குள்ள போயிட்டான். யோனத்தான் எங்க போயிட்டானா,
தன்னுடைய வீட்டிற்கு அரண்மனைக்கு போய்விட்டான். தன்னுடைய அப்பா கூட ஆண்டவர் இல்லைன்னு தெரியும் யோனத்தானுக்கு. ஆனா தன்னுடைய சகோதரியை கட்டின கணவர், அதாவது மச்சன்னு சொல்லுவோமா, அவர் தாவீதுக்கு கூட ஆண்டவர் இருக்கிறான்னு தெரியும். நம்ம அப்பா விட்டு ஆண்டவர் விலகிட்டாரு, அவர் ராஜாவா இருக்க மாட்டாரு, தாவீது தான் ராஜாவா இருப்பார், கர்த்தர் கூட இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அப்பா கூட தான் இருந்தாரே தவிர தாவீதோடு கூட போகவே இல்லை. தவறான முடிவு. அவன் வாழ்க்கை பரிதாபமா போச்சு. எதிரி கையில கொன்று செத்துட்டான். எதிரிகள் கொன்று போட்டாங்க, பெலிஸ்தர்கள் கொன்று போட்டாங்க. அவன் முடிவு மோசமா போச்சு. இதே யோனத்தான் பெரிய மாவீரன், வில் வீரன். அவன் வில்ல எடுத்து எய்ய ஆரம்பிச்சானா சேனைய கலங்கும். ஒரு பெரிய ராணுவமே அவனுக்கு முன்னாடி பயந்து நடுங்கும். ஒரு தடவை இவனும் இவனுடைய ஆயுததாரி, இவனுக்கு ஆயுதம் யுத்தத்தில் உதவி செய்யறவனு 2 பேர் போய் பெலிஸ்தருடைய ராணுவத்தை கலங்கடிச்சாங்க. பெலிஸ்திய ராணுவமே பயப்படுது. ஒரு மிலிட்டரி சேனையே கலங்குது. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க அவருக்கு தடை இல்லை என்று சொன்னார். அப்படி ஒரு பலத்த ஒரு மாவீரன், அப்படி ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் அவனை கொண்டு செய்திருந்தார். அவன் ஒரு பெரிய வில் வீரனாய் இருந்தான். பெலிஸ்திய இராணுவத்தையே தனியா நின்று கலங்கடித்தவன், வல்லமையான பெரிய காரியங்களை இவன் செய்தவன். இப்படி அவன் இருந்த பொழுதும் அவன் தன் தகப்பனை விட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு கூட வராததுனால அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து போனது. எவ்வளவு பெரிய வேதனை இல்லை? ரொம்ப 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு, அதாவது மிலிட்டரிக்கு, அந்த சேனைக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. அல்லேலூயா. மொத்தம் 2 பேர் தான் போறான். ஒரு பெரிய இராணுவத்துக்கு எதிராக 2 பேரை போறாங்க. போனது மாத்திரமல்ல, 14வது வசனத்தில் பார்த்தா யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த முந்தின அடியிலேயே 20 பேர் அரையர் நிலமான விசாலத்திலே விழுந்தார். 20 பேர் வெட்டி கொண்டுட்டாங்க. 2 பேர் மேலே ஏறி போய் 20 பேரை கொண்டு போட்டாங்க. அரையர் நிலம் உள்ள பிணமா கிடக்கு. இந்த 20 பேர் விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது பாளையத்தில் வெளியிலும் சகல ஜனங்களில் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களை கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. ஒரு பெரிய சேனைக்கு முன்னாடி, ஒரு பெரிய இராணுவத்துக்கு முன்னாடி வெறும் 2 பேர் தான் போறான். முதல்ல 20 பேரை வெட்டி வீழ்த்துறான். முழு இராணுவம் பயந்து நடுங்குது. கர்த்தரால பயங்கரம் உண்டாகுது. இதே பெலிஸ்தருக்கு முன்னாடி இப்படி செய்தான் விசுவாசத்தோடு. ஒரு தனியே 2 பேர் சேர்ந்துட்டு ஒரு மிலிட்டரியே, ஒரு இராணுவத்தையே கலங்கடிச்சு துரத்துறாங்க. அப்படிப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோடு கூட இல்லாம வழி மாறி போன தன் தகப்பனோட இருந்தனால அவனுடைய முடிவு அதே எதிரிகள் கையில் என்ன செய்தான்? செத்து போனான். இவன் எப்படிப்பட்டவன்? கழுகு போல வேகமானவன், சிங்கத்தை போல பலமானவன். இவன் ஒரு வில் வீரன். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கல. கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிலத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதே இல்லை. யோனத்தானுடைய வில் பின் வாங்கினது. அவன் வில்லை எடுத்து அம்பு வச்சு எய்ய ஆரம்பிச்சானா எதிரி செத்து கீழே விழுந்துருவான். அவன் குறி தவறுனதே இல்லை. அவ்வளவு பராக்கிரம் உள்ளவன். எவ்வளவு தூரம் இருந்தாலும் வில் எய்வதில் அவரை போல சிறந்தவன் இல்லை. அப்படிப்பட்டவங்க செத்து விழுந்து கிடக்கிறான். அது மாத்திரமல்ல, 23வது வசனத்தை வாசிங்கள. உயிரோட யோனத்தான் இருக்கையில், சவுலும் இருக்கையில், சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனது இல்லை.
கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார். இவங்க யோனத்தான் எப்படிப்பட்டவன? கழுகு மாதிரி வேகம் உள்ளவனாய் இருந்தான். சிங்கத்தை போல ரொம்ப பலம் உள்ளவனா. சிங்கம் காட்டுக்கு ராஜா, பறவைகளுக்கு ராஜா கழுகு. காட்டுக்கு மிருகங்களுக்கு ராஜா சிங்கம், பறவைகளுக்கு ராஜா கழுகு. வேகத்துல கழுகு மாதிரியும் பலத்தில் சிங்கத்தை போல இருந்தவன். அவன் வில் எய்தான் என்று சொன்னான், ஒருவனும் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய மாவீரன் ஏன் செத்து போனான்? வீரம் இல்லையா? திறமை இல்லையா? தனியா நின்று ஒரு இராணுவத்தை கலங்கடிக்கிற பலம் திறமை இல்லையா? அனுபவம் இல்லையா? எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் இல்லை. ஆண்டவர் இல்லாத இடத்துல இருந்தோம் என்று சொன்னான். இப்படிப்பட்ட அபாயகரமான நிலைமையில் இருக்கும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தரிசனம் உள்ள ஊழியக்காரனோடு, தரிசனம் உள்ள சேனையோடு, தரிசனம் உள்ள சபையோடு, ஆண்டவர் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தோடு, சேனையோடு சேர்ந்து கொள். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத இடத்துல, கர்த்தர் இல்லாத இடத்துல ஒரு நாளும் போய் நிற்காத. அது பயங்கரத்தை கொண்டு வந்து விடும். தகப்பனாய் இருந்தாலும் அவரோடு கூட இருந்ததுனால தாவீதுக்கு அடுத்ததா இரண்டாவதா இருக்க வேண்டியவன் இப்ப என்ன செய்யறான்? கில்போவா மலையிலே செத்து கிடக்கிறான். எந்த உறவுக்கும் பின்னாடி போகாத. உன் ஆண்டவரை வைராக்கியமா பிடிச்சுக்கோ. என் மனைவி, என் பிள்ளை, என் கணவன், என் தாத்தா, என் பாட்டி, என் உடன் பிறந்தவங்க, உறவுக்கு பின்னாடி இல்லை, உன்னத தேவனுக்கு பின்னாடி போ. நான் அவங்க வந்தா தான் வருவேன், இவங்க வந்தா தான் வருவேன் இல்ல. இயேசுநாதர் சொல்ற இடத்துக்கு போவேன். இயேசுநாதர் சொன்னதை மட்டும் நான் செய்வேன். அல்லேலூயா. எதற்காகவும் இயேசுநாதரை இழக்க மாட்டேன். ஆனா எதை வேணாலும் இயேசுவுக்காக இழப்பேன். அது உயிரா இருந்தாலும் சரி, அது உறவா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் தெரிஞ்சும், தாவீதை உயிரை போல நேசிச்சு உயிர் தோழனா இருந்தும், இவன் இடையில மறிக்கிறதுக்கு காரணம் அபிஷேகம் உள்ளவனை விட்டுட்டு, ஆண்டவர் உள்ளவர்களை விட்டுட்டு, மனுஷன் முகத்துக்காக, கௌரவத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, தன்னுடைய சுய காரியத்துக்காக விலகி போயிட்டான். அன்னைக்கே தாவீதோடு கூட இவன் காட்டுக்குள்ள போயிருந்தானா இவன் மறித்திருக்க மாட்டான். யோனத்தான்களே, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்தவர்களே, யோனத்தானை போல எதிரி சேனையே கலங்கடித்தவர்களே, கர்த்தருக்காக எழும்பி சிரமம் பண்ணவர்களே, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி அநேகரை கர்த்தரில் திருப்பி தேவனுடைய ஊழியத்தை பலமாய் கட்டி எழுப்பினவர்களே, நீங்க இப்ப இருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட தாவீதோடு கூட இருக்கிறீர்களா? அல்லது தேவன் விலகி போன, ஆண்டவர் விட்டு விலகின சவுலோடு கூட இருக்கிறீங்களா என்பதுதான் கேள்வி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க யார் கூட இருக்கிறீங்க? நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம். நாம் வாழ்வதும் வீழ்வதும் நம்ம கையில தான் இருக்குது. சரியான முடிவு எடுக்கணும். பாருங்க, அடுத்து இதே சவுல் ராஜாவுக்கு தெரியும். அவரும் சொல்றார், நீ நிச்சயமா ராஜா ஆவைன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இந்த வசனத்தை வாசிக்கல. 1 சாமுவேல் 24:20 ஒரு வாசிங்க. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய், நீ நிச்சயமா ராஜாவாய் இருப்பாய் என்று இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்று அறிவேன். இப்போ இந்த சவுல் ராஜாவை சொல்றாரு. இங்க பாருங்க, நிச்சயமா நீ ராஜாவா இருப்ப, நீ தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போற, சிங்காசனமும் கிரீடமும் உனக்கு தான் இந்த ராஜாவே சொல்றார். இப்படி நிச்சயமா நீ தான் ராஜாவாக போற சொல்ற இவர் இந்த தாவீதோடு கூட இருந்திருந்தா, இவர் கத்தியை, அதாவது பட்டயத்தை நட்டு வச்சு இவர் விழுந்து சாகரன்னு அவசியம் இல்லை, தற்கொலை பண்ணி சாகரன்னு அவசியம் இல்லை. நிச்சயமா நீ தான் ராஜாவாக போற, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, கர்த்தர் உன் கூட இருக்கிற, நான் உன் கூட இருந்தேனா இப்படிப்பட்ட அகால மரணம் வராது. ராஜாவா போற தெரியுதே, பின்னையே கௌரவம் விட்டு கொடுக்க மாட்டேக்கு. நான் ராஜாவா இருந்தவன் இவன் பின்னாடி போறதானே, கீழே இறங்கி வர்றதானு முடியல. இவர் யார்? மிகப்பெரிய ஈட்டி எறிதல்ல மாவீரன். எப்பொழுதும் இவர் கையில ஈட்டி இருக்கும். இவங்க பையன் வில்வீரன்னா, இவர் ஈட்டி எறியறதுல மாவீரன்.
எப்பொழுதும் கையில் ஈட்டி இருக்கும். அதோடு கூட மாத்திரமல்ல, இவர் 2 சாமுவேல் 1:22 நம்ம வாசித்தோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, யோனத்தானுடைய பில் வாங்கினதில்லை, சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. அவனுடைய கையில் இருக்கிற பட்டயம், இருபுறமும் சார்புள்ள கத்தி பட்டயம், அவன் கையில் இருக்கிற பட்டயம் எதிரி தலையை வெட்டாம திரும்பி வீணா வரவே வராது. அவன் வீசினா எதிரி தலை விழுந்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? பட்டயம் வீசுறதுலையும் கத்தி வீசுறதுலையும் மாவீரன், ஈட்டு எரிகிறதுலையும் மாவீரன். அல்லேலூயா சொல்லுங்களேன். மாவீரன் மாண்டு போனான். அந்த கத்தி எத்தனையோ எதிரிக தலையை வெட்டி வீழ்த்தின கத்தியே இவன் உயிரை குடிக்கும்படி, இவன் உயிரை எடுக்கும்படி பட்டயத்தை நட்டு வச்சு முகம் குப்புற விழுந்து செத்து போனான். எதிரி எல்லாம் நெருக்கி வந்துட்டாங்க. எதிரி கையில சாகக்கூடாது, இவரை விழுந்து சாகுகிறான். இந்த அவல நிலைமை காரணம் என்ன? அபிஷேகத்தை இழந்தது மாத்திரமில்லை, அபிஷேகம் பெற்றவனையும் ஆண்டவர் கூட இருக்கிறவனையும் கொலை செய்ய பார்த்தான், துரத்தினான், எதிரியாய் பாவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் வாழ்வும் முடிவு பரிதாபமா போச்சு. இந்த 2 பேரும் நீ நிச்சயமா ராஜாவாவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. தாவீதன் நீ நிச்சயமா ராஜாவாவேன்னா, இவனுடைய மகன் சொன்னான் நான் உனக்கு அப்புறமா 2வது இருப்பேன்னு சொன்னான். ஆனால் அப்பாவை விட்டு பிரியாதனால அகாலம் மரணம் அடைந்து போனான். அல்லேலூயா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியும், இவன் தான் ராஜாவா வரப்போகிறான், எனக்கு அப்புறம் என் பிள்ளை கிடையாது, ஆண்டவர் இவனைத்தான் ராஜாவாக தெரிஞ்சிருந்தோம். இவன் அவனை வெறுத்ததுனால, எதிர்த்ததுனால இவன் மரணம் பரிதாபமாக இருந்தது. அல்லேலூயா. முடிவும் பரிதாபமாக இருந்தது. இன்னொருத்தங்க சொன்னாங்க பாருங்க, 1 சாமுவேல் 25:30. கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவருக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாகவுமே நியமிக்கும் போது, அதாவது இங்க சொல்றாரு, அபிகாயில் என்பவள் கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து தாவீதை பார்த்து சொல்லுகிறார். அபிகாயில் என்பவர் நாபால் என்பவருடைய மனைவி. இந்த நாபால் என்பவர் ஒரு முட்டாள். இவன் என்ன செய்யறான்னா, தாவீது தன்னுடைய ஆட்கள் அனுப்பி வனாந்தரத்தில் உன் மந்தை இருக்கும்போது, உன் ஆட்டு மந்தை இருக்கும்போது, உன் ஆட்டு கெடா எல்லாம் இருக்கும் பொழுது அந்த மந்தையை நாங்கள் பாதுகாத்தோம், திருடு போக விடலை, கொடிய மிருகம் வந்து உன் மந்தையை அடித்து கொல்ல விடலை, நான் பாதுகாத்தோம், சுற்றி காவலாக இருந்தோம். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, முடியை வெட்டுவாங்க, ஆடுக்கு முடியை வெட்டுவாங்க. 3000 ஆடுகள் அவனிடம் இருந்தது. 1000 வெள்ளாடு என்ன செஞ்சு இருந்துச்சு, கிட்டத்தட்ட 4000 ஆடுகள் அவனிடத்தில் இருந்துச்சு. அவள் ஆடுகளுக்கும் முடியை வெட்டி அதை என்ன செய்வாங்க, அந்த முடிகளெல்லாம் சேர்த்து அதை கம்பளி செஞ்சு விற்று பெரிய வருமானம் வரும். அது ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. சாப்பாடு கொடுத்து வேலைக்காரங்களுக்கெல்லாம் பெரிய விருந்து கொண்டாடுவாங்க. அது ஒரு பண்டிகை மாதிரி. எப்படி தை மாதத்தில் நெல் அறுவடை பண்ணி அதை எடுத்து விற்று வருமானம் வரும்போது அதை கொண்டாடுறாங்களோ, அது மாதிரி இந்த ஆடுக்கு முடியை கட் பண்ணி அதில் ஒரு பெரிய வருமானம் வரும். அதை ஒரு பெரிய பண்டிகையாக வச்சு கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் தாவீது அவன் கூட இருக்கிறாங்க, 600 பேர் இருக்கிறாங்க. அப்படி இப்படி விருந்து வைக்கும் பொழுது காட்டில் வனாந்தரத்தில் இவங்களுக்கு உதவியாக இருந்தோமே சொல்லி என்ன செய்கிறான்னா, ஒரு 10 வாலிபர் அனுப்பிவிட்டு இந்த நாவால்கிட்ட போய் கேட்குறாப்படி, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, நாங்கள் உங்கள் மந்தையை காத்துக்கிட்டு 4000 ஆடு உங்கள் வேலைக்காரங்க எல்லாத்தையும் காவல் காத்தோம். அது கூட எத்தனையோ குட்டிகள் இருந்திருக்கும். எதுவுமே மிருகம் வந்து சிங்கமோ கரடியோ புலியோ மற்ற எந்த மிருகங்களோ ஓநாய்களோ எதுவும் வந்து உங்கள் மந்தையை அடித்து சாப்பிடாபடி காவல் காத்தோம், பாதுகாப்பாக இருந்தோம், யாரும் திருடிட்டு போகாதபடி காவலுக்கு உதவியாக இருந்தோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் அவன் கேட்குறான், அது யாருன்னு எனக்கு தெரியாது, தாவீது யாருன்னு தெரியாது, ஈசாயின் குமாரன் யார் தெரியாது, ரொம்ப கேவலமாக பேசி அவனை அனுப்பி விட்றான் அந்த 10 பேரை. இதை கேட்டவுடன் தாவீதுக்கு எவ்வளவு நான் உனக்கு உதவி செஞ்சேன், நன்மை செஞ்சேன், எனக்கு இப்படி தீங்கு செய்ய நினச்சிட்டையே, சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் கூட உன் வீட்டில் இருக்காது, ஆடு மாடு மிருகஜீவன்கள் மாத்திரமில்லை, நீ மாத்திரமில்லை, உன் வீட்டில் ஒன்றும் உயிரோடு விடமாட்டேன்னு 400 பேரை கூப்பிட்டுட்டு வர்றான் கொலை செய்யும்படி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை அறிஞ்ச அவருடைய மனைவி, அந்த நாபால் என்பவனுடைய மனைவி, இவன் முட்டாளு, அவன் மனைவி மகா புத்திமானாக இருந்தான், பயங்கர ஞானம் உள்ளவன். இதை கேள்விப்பட்டு என்ன செய்கிறா, சாப்பாடு அதாவது அப்பம் திராட்சை வத்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு என்ன செய்கிறா,
தாவீதுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து தாவீதை நிறுத்தி சொல்கிறார், நீங்கள் ராஜாவாக வருவீங்க, மாறுவீங்க. ஆண்டவர் கொஞ்ச நாள் உங்களை ராஜாவாக மாற்றுவார். அப்போ நீங்கள் தனக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படி சொல்லி நீங்கள் ஒருத்தனையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய எல்லாத்தையும் அழிச்சிங்கன்னா இது நாளைக்கு உங்கள் மேலே ரத்தப்பழி விழாதா? அவனை விட்டுருங்க, அவனுக்கு அறிவில்லாமல் என் வீட்டுக்காரர் செஞ்சுட்டான், அதனால் தயவு செய்து விட்டுருங்க. நீங்கள் ராஜாவாக வருவீங்க. வீணா யாருடைய ரத்தத்தையும் நீங்கள் சிந்தக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பி வச்சுக்கிறார். நான் கொடுக்குறத வாங்கிட்டு சந்தோஷமாக போங்க, உங்கள் கோபத்தை விட்டுட்டு போங்கன்னு சொன்னால் அவள் அப்படியே விட்டுட்டு மனசாரி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அசிங்கப்படுத்தி உதவி செய்யாதபடி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான் நாபால். ஆனால் அவனுடைய மனைவியோ ஆண்டவர் அவருக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து அவன் ஆண்டவருக்கு பயப்படுறவளாக இருந்தால் ஓடி வந்து உதவி செஞ்சு திருப்பி அனுப்பி விட்டார், வர வேண்டிய பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10 பேரை அனுப்பிவிட்டு சாப்பாடு கொடுங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு உதவியாக இருந்தன்னு தாவீது சொன்னான். இவன் அவமானப்படுத்தி அனுப்பினான். அதே போல் 10 நாளுக்கு அப்புறம் ஆண்டவர்கள் அடித்தார். 10 நாள் படுத்த படுக்கையாகி செத்தே போயிட்டான், நல்லா இருந்தவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க 1 சாமுவேல் 25:38 நாபால் செத்து போனான் என்று தாவீது 37 வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு நாபாலுக்கு குடிச்சு வெறிச்சு அப்படியே பண்டிகை அன்னைக்கு கொண்டாடி ராஜ விருந்து அனுபவிச்சுட்டு எல்லாம் அந்த பண்டிகை கொண்டாடி குடிச்சு வெறிச்சு இருந்துட்டு வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, தாவீது 400 பேரோடு கூட பட்டயத்தை உருவிட்டு வந்துட்டாரு, இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவன் மனைவி போத தெளிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாள், அவனுக்கு அறிவித்தாள். இதை கேட்டவுடனே அவன் இருதயம் அவனுக்குள்ள செத்து அவன் கல்லை போல ஆனான். வாதித்ததினால் 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இதை கேட்ட உடனே கர்த்தர் அவனை வாதிக்கிறாரு. வாதிச்ச உடனே 10 நாள் கடந்து செத்து போனான். அல்லேலூயா. நாபால் செத்து போனான். கர்த்தர் அவனை வாதித்தார். அபிஷேகம் மன்னனவனுக்கு விரோதமாக எழுவனவனை வாதித்தார். தாவீதை தடுத்து நிறுத்தி கர்த்தர் தண்டனையை கொடுத்தார், அவன் மரித்தான். இப்போ நீங்க ராஜாவா ஆவீங்கன்னு சொன்ன இவன் இப்போ அபிகாயில்கிட்ட போய் சொல்றாரு, ஆள் அனுப்பிட்டு சொல்றாரு, நீ என்னிடமா வான்னு சொன்னா அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 42 பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீது ஸ்தானாதிபதிக்கு பின் சென்று போய் அவளுக்கு மனைவியானாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சொல்கிறாரு, தாவீது நீ என்னிடத்துல வா, நீ என்னோடு கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லினோடனே ஆள் அனுப்புகிறான். வந்தான். தாவீதுக்கு மனைவி ஆகிறாள். ஆனது மாத்திரமில்லை, கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் இவளும் ராணி ஆகிறாள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இவள் ராணி ஆனால் ஒரு நாட்டுக்கே ராணியாய் அபிகாயில் மாறிவிட்டாள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவா ஆவீங்கன்னு சொன்னது மாத்திரமில்லை, அழைப்பு வந்தபோது அவனோடு கூட தாவீதோடு அபிஷேகம் பண்ணப்பட்டோடு சேர்ந்து வருங்காலத்தில் ராணியாய் மாறிவிடாங்க. அல்லேலூயா. ஆமை சுத்த ராஜாவாய் இருந்தவன் பரிதாபமாய் இறந்து போனான். ஆமை தாவீதுக்கு அடுத்தபடி 2வது இடத்துல இருக்க வேண்டியவன் பரிதாபமாய் எதிரி கையில் செத்து போனான். இவள் சாதாரண ஒரு ஆமை சுத்திர ஒருத்தனுடைய மனைவியாய் இருந்தவள் பின்னாட்களில் இவர் ராணியாய் மாறி போனார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு கூட இருந்தவங்க உயர்த்தப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் முடிவெடுங்க, எந்த நிலைமையிலும் எந்த உறவோ யாரு பின்னாடியோ எது பின்னாடியோ நான் போக மாட்டேன். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ, ஏசப்பா எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்பத்துக்கு பின்னாடி, சனத்துக்கு பின்னாடி, ஊழியக்காரனுக்கு பின்னாடி, ஏன் விசுவாச மக்களுக்கு பின்னாடி, ஏன் சொந்த பந்தங்களுக்கு பின்னாடி போக வேணாம். ஏசப்பா யாரோடு கூட இருக்கிறாரோ
தேவன் எங்க இருக்கிறாரோ, அவருடைய அபிஷேகம் எங்க இருக்குதோ அங்கே இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதுக்கு சொன்ன மாதிரி அவனை ராஜாவாய் மாற்றினார், மிகப்பெரிய பேரரசராய் அவனை மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தாவீதுக்கு சொன்னதை நான் பொய் சொல்லலை, அதை நிறைவேற்றின ஆண்டவர் சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றினேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு சொன்ன நல்ல வாக்கு தத்துவம், உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தை, உங்களுக்கு சொன்ன எல்லாமே பலிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த வருஷத்தில் ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னாரா? தருவார். நீ கோடா கோடியா பெருவாயின்னு சொன்னாரா? உன்னை பெருக வைப்பாரு. நீ இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன வார்த்தை சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். அவர் சொன்னது பொய்யா போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. காற்றையும் பார்க்க மாட்டேங்க, மழையும் பார்க்க மாட்டேங்க, பள்ளத்தாக்கு நீரூற்றால் நிரப்பப்படும் சொன்ன ஆண்டவர் உங்களை வழியை திறந்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை அபிஷேகித்து, உங்களை உயர்த்தி, உங்களை கனப்படுத்தி, உங்க பேரை பெருமைப்படுத்துவார். உங்கள் பேரில் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார், பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு இருக்கிறார். உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டார், சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.